உனக்கு சோதனைகள் வரும் பொழுது நீ தளர்ந்து விடாதே, சோதனைகள் வரும் பொழுது நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னதாலிக்கும் மின் அஸ்மில் உமூர். சோதனை வரும் பொழுது உறுதியா இருக்கிறாங்கல்ல, இது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது, எல்லாராலையும் இருக்க முடியாது, இது மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால உனக்கு சோதனைகள் வரும் பொழுது நீ பொறுமை காத்து இரு, அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். சோதனையின் போது பொறுமை காக்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா இல்ல. நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிப்போம், ரொம்ப விரும்புவோம். திடீர்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல ஒரு சோதனையை ஒண்ணு கொடுக்குறான் அப்படின்னா நம்மளால தாங்கிக்க முடியாது. சோதனை ரெண்டு வகை. ஒண்ணு அல்லாஹ் எடுத்து சோதிப்பான், இன்னொன்னு கொடுத்து சோதிப்பான். எடுத்து சோதிக்கும் பொழுது ரொம்ப கவனத்தோட நம்ம இருக்கணும். நிறைய மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சோதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் வரும் பொழுது அல்லாஹ் மேல ரொம்ப சகிச்சுக்கிறாங்க. எப்படி சகிச்சுக்கிறாங்க? நம்ம சரியா தானே இருக்கிறோம், தொழுகிறோம், பொய் சொல்ல மாட்டேங்கிறோம், யாரையும் ஏமாத்த மாட்டேங்கிறோம், கரெக்டா ஏகத்துவத்தின் அடிப்படையில இருக்கிறோம், குர்ஆன் சொன்னாதான் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஓரளவு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் கரெக்டா இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அடிக்கு மேல அடி, சோதனைக்கு மேல சோதனை, இழப்புகளுக்கு மேல இழப்புகள் தந்துகிட்டே இருக்கிறானே, என்னத்தை வணங்கி என்னத்தை சரியா இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் சில சமயங்கள்ல நமக்கு வருது உண்டு. ஷைத்தான் அந்த எண்ணத்தை போடுறான். நம்ம கரெக்டா இருக்கும் பொழுது சோதனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க பாப்பா? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், இதுதான் சரி. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படிதான் கற்று தராங்க. எப்படி கற்று தராங்க? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்றதுக்குண்டான ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, மலை உச்சியில் இருந்து கீழே கரையை நோக்கி வெள்ளம் எவ்வளவு வேகமா வரும். இந்த மாதிரிதான் அல்லாஹ் எந்த ஒரு மனிதனை நேசிக்கிறானோ அந்த மனிதரை நோக்கி சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு சோதனை, கஷ்டம், இழப்பு இது வருது அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அல்லாஹ் சோதனைக்கு பின்னாடி தாங்க தன்னோட சேர்த்துக்கிடுவான். மனிதர்களே அப்படித்தானே. நம்ம ஒரு வியாபாரம் செய்ய போறோம், யாரையாச்சும் ஒருத்தவரை ஒர்க் பார்ட்னரா நம்ம சேர்த்துக்க போறோம் அப்படின்னா தெருவுல போற எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோமா? அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவருடைய சொல் எப்படி, செயல் எப்படி, பழகிறதுக்கு சரியான ஒரு ஆளா, நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் நாணயமா நடந்துக்குவாரா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம்ல. சாதாரண மனிதர்களாகிய நாமே நம்மோடு ஒரு பார்ட்னரை, ஒரு நண்பரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னா எவ்வளவு சோதனை பண்றோம். ரப்புல் ஆலமீன் சாதாரணமானவனா இல்ல. ரப்புல் ஆலமீன் மனிதர்கள்ல இருந்து சில பேரை தன்னுடைய உற்ற தோழனாக, நண்பனாக எடுத்துக் கொள்கிறான். அதுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய விஷயமே பரீட்சை என்ன? சோதனை தான். சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையை கொடுக்கும் பொழுது பொறுமை காக்க வேண்டும். அந்த சோதனைகள், இழப்புகள் வரும் பொழுது அல்லாஹ் என்னைய கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை வைக்கணும்.